Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் ஒன்றிணைப்பதற்கான இருதரப்பு சிரேஷ்ட உறுப்பினர்களின் பங்கேற்புடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரான அப்துல்லா மௌரூஃப் தெரிவித்தார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், நாட்டு மக்கள் தற்போது 2 தேர்தல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் பொது தேர்தல் தொடர்பில் சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் பல விடயங்கள் வெளிவந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி சுதந்திர கட்சியின் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் மாபெரும் மாநாட்டை நடத்துவதற்கு முயற்சிகளை எடுத்த வண்ணம் உள்ளனர். அதற்கு முன்னதாக காஞ்சன விஜயசேகர எதிர்வரும் 6ஆம் தேதி மாத்தறையில் பாரிய கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தியுள்ளார். ஆனால் அவர் தான் பிரதிநிதித்துவம் செய்யும் மொட்டு கட்சியினருக்கு அழைப்பினை விடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இதே நேரம் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தி ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசாவை பிரதமர் வேட்பாளராகவும் போட்டியிடச் செய்வதற்கான பேச்சுக்கள் சிங்கப்பூரில் முன்னெடுக்கப்பட உள்ளது என்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே 17ஆம் தேதிக்கு முன்னதாக பொது தேர்தல் சம்பந்தமான முழுமையான நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படும். அதன் பின்னரே எமது முடிவினை அறிவிப்போம் என்றும் அப்துல்லா மௌரூஃப் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான வர்த்தமானியை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்காதிருக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பளம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இதனை தீர்மானித்துள்ளது. கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சோபித்த ராஜகருணா, தம்மிக கணேபொல ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கடந்த 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை வலுவற்றதாக்கி எழுத்தாணை கட்டளை பிறப்பிக்குமாறு கோரி 21 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தன. பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா மற்றும் தொழில் அமைச்சர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தனர். அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை செயற்படுத்தினால் தற்போது நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்கள் முழுமையாக செயலிழக்கும் நிலை உருவாகும் என மனுதாரர்கள் மன்றில் சுட்டிக்காட்டினர். பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடாமல் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமையால் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார, தொழில் ஆணையாளர் நாயகம் HKA ஜெயசுந்தர, தொழில் அமைச்சின் செயலாளர் HGW குணவர்தன, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட 52 பேர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை விவகாரம் சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமர் தினேஷ் குணவர்தனவையும் சந்திப்பதற்கு முயற்சிகள் எடுக்கவுள்ளதாக டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். கல்முனைக்கு விஜயம் செய்திருந்த அவர் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு தொடர்பான விடயத்துக்கு நீதி கோரி சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் இருக்கும் மக்களை நேரில் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து கல்முனை பிரதேச செயலாளரையும் சந்தித்து உரையாடிய அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்ததோடு கல்முனை தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு தொடர்பிலான விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடினோம். இந்த விடயத்தில் அரசாங்கத்துடன் இருக்கும் தரப்பினர், எதிரணியில் உள்ள தரப்பினர் என்று அனைவரையும் ஒன்றிணைக்க உள்ளோம் என்றும் கூறினார். அத்தோடு அனைவரையும் இணைத்து ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரை நேரடியாக சந்திக்க உள்ளோம். பின்னர் இந்த விடயத்துக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வினை ஐக்கியமாக எடுப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் செயற்பாட்டிற்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் ஆதரவளிப்பதாக அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியற் பீடக்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்ற போது ஏற்கனவே முன்னெடுத்துச் செல்லப்படும் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற விடயத்தினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் தமிழ் சிவில் அமைப்புகள் அனைத்துடனும் இணைந்து ஒத்துழைப்பதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு தமிழ் அரசு கட்சியானது தமிழ் மக்களின் பழம்பெரும் கட்சி என்பதோடு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தினையும் அதிகமாக கொண்டுள்ளது. அவ்விதமான நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்பது தொடர்பில் அக்கட்சி விரைந்து தீர்மானத்தினை எடுக்க வேண்டும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழரசு கட்சியானது காலம் வரும்போது முடிவெடுப்போம் என்று கூறுவதானது தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கு உகந்ததொரு விடயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகுந்த வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்யும் உரிமையை அனைத்து தமிழ் மக்களும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமே எமது இருப்பு சார்ந்த உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பதாக இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் சர்வதேச இணைப்பாளர் ராஜ் சிவநாதன் வலியுறுத்தியுள்ளார். பொது வேட்பாளர் குறித்து வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் அன்பான வேண்டுகோள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள பகிரங்க அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எமது பலவீனங்களினால் பல்வேறு கட்சிகளாக பிளவுபட்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாகரிகமற்ற முறையில் தங்களுக்குள் முரண் பிடித்து கொண்டும் இருக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சிவில் சமூகமான தம்மை அடையாளப்படுத்தும் பிரமுகர்களும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் தமிழ் மக்களின் பங்களிப்பை உதாசீனப்படுத்தி புறந்தள்ளி நடைமுறை சாத்தியமான விடயங்களில் ஒன்றுபடாமல் நமது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பொறிமுறையாக இத்தேர்தலை பயன்படுத்தி சர்வதேச ஆதரவினை வலுப்படுத்த முடியும், வாதிட்டு சாதகமற்ற தீர்வினையும் வாதங்களையுமே முன்வைக்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரையும் பல்லாண்டு காலமாக எமது மக்களும் இளையோரும் மேற்கொண்ட போராட்டங்களையும் அரச அடக்குமுறைகளையும் அதனால் தமிழ் மக்கள் அடைந்த இழப்புகளையும் இன்னல்களையும் எமது தற்போதைய தலைவர்கள் மறந்தாலும் சர்வதேசம் மறந்திருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த அபத்தமான தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் எமது தலைவர்கள் ஒற்றுமைப்பட்டு விடுவார்களா, இல்லை ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடத்தக்கூடிய பொது தேர்தலில் வேட்டியை மடித்து கட்டி வெட்டி குத்து என்று தம்மை ஒற்றுமைப்படுத்தி காட்டுவார்களா, சந்தி சிரிக்கும்படி நடந்து கொள்ள மாட்டார் என்று உங்களில் யார் உறுதியளிக்க முடியும்? இதற்கு தானா முழு நாடும் குட்டிச்சுவராகும்படி நடந்து கொண்டோம் என்று பின்னர் வருந்த மாட்டோமா என்றும் அவர் கேள்விகளை தொடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்வில் சர்வதேசமும் இந்தியாவும் தமது பங்களிப்பை முன்னெடுக்கின்ற நிலையில் அவர்களுக்கு வேண்டாத ஒரு தெரிவு தமிழ் மக்களின் முடிவினால் இடம்பெறுமாக இருந்தால் அது சர்வதேசத்தையும் இந்தியாவையும் பகைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே நிதானமாக தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி சிந்திக்கும் இடத்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் பல்கலைக்கழக மாணவர்களிடத்தில் மட்டுமே உண்டு என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் மதவாச்சி தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திஸ்ஸ கரலியத்த ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அவர் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் உள்ளூர் மருத்துவ அமைச்சராகவும் பணியாற்றினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் மதவாச்சி பிரதேசத்தின் இணை அமைப்பாளராக நியமிக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலக் ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் விஜயதாச ராஜபக்சவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த முறைப்பாடு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணை கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சாமரி வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்படும் என மாவட்ட நீதிபதி தெரிவித்தார். அதனை அடுத்து குறித்த வழக்கு நீதிவான் முன்னணியில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜயமுதித்த ஜயசூரிய நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரினார். இதன்படி ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு தற்போது பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை அன்றைய தினம் வரை நீடிப்பதாகவும் உத்தரவிட்டார். நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் அறிவித்துள்ளார். மாத்தறையில் 4 மரணங்களும், ரத்தினபுரியில் 5 மரணங்களும், கொழும்பு சீதாவாக்க பகுதியில் 3 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதே நேரம் இதுவரை 5 காணாமல் போயுள்ளதோடு 23 மாவட்டங்களைச் சேர்ந்த 87,379 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 119 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 23,706 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த சில மணித்தியாலங்களில் கம்பஹா நகர் உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தனகலு ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்து செல்வதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.